இந்த வாட்சை இந்த கேசியோ வாட்ச் எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பற்றி நான் வந்து வீடியோ எடுத்தேன். அது வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதை ஷார்ட்டாக நான் ஒரு நிமிஷத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் அந்த கியூஆர்ஸ் கோடு இருக்கும், அந்த கியூஆர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த வெப்சைட் யூஸ் ஆகாது. support.casio.in / போட்டு ரெஜிஸ்டர் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா தான் பண்ண முடியும். அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்ன விஷயம்னு பார்த்தோம்னா, இங்கே நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் எடுத்துக்கோங்க. சீரியல் நம்பர் எடுத்துகிட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ணி வாரண்டி கார்டு வந்திருக்கும். அந்த வாரண்டி கார்டை ஃபில் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வந்திருக்கும். இன்வாய்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆன்லைன் வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை கடையில் வாங்கியிருந்தாலும் பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த பில்லில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் தேவையான விஷயம். ஸோ இந்த சீரியல் நம்பரு, இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் நம்பரு, இந்த இன்வாய்ஸோட ஃபோட்டோ, இன்வாய்ஸோட இந்த வாரண்டி கார்டோட ஒரு ஃபோட்டோ இது இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம அந்த சொன்ன வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 year + 6 months வாரண்டி கிடச்சிரும். இதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இதை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஆல்ரெடி நான் வந்து Casio F-91W அன்பாக்சிங் வீடியோ போட்டேன். ஸோ அது வந்து 25th அப்போ நான் ஆர்டர் பண்ணேன். October 2020, 25th October 2020 ஆர்டர் பண்ணேன். இப்போ வந்து 25th November 2020 ஆயிடுச்சு. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க. அந்த 2 years வாரண்ட்டி வந்து பார்த்தோம்னா 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம என்னென்னா ரெஜிஸ்டரிங் ப்ராடக்ட் அட் ஆன்லைன் அப்படின்ட்டு register.casio.in போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இன்னும் அதை ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போனேன். அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை. சரி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போட்டு பார்ப்போம், அப்புறமா ஒர்க் ஆகுதான்றதுக்காக நான் அப்புறமா போட்டு பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன். ஆனால் என்ன தெரிய வந்துச்சுன்னா இப்போ இதில் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணோடனே அந்த வெப்சைட் உள்ள போக ஆரம்பிச்சு. ஸோ அதில் போய் நான் வந்து இப்போ அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதாலும் சரி, ஆன்லைன் சம்மந்தமான ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட் இருக்குனாலே அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ சீரியல் நம்பர் தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோனில் வந்து சீரியல் நம்பர் பார்த்தோம்னா ஃபோனுக்கு ஒரு சீரியல் நம்பர் ஃபோனுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து நெட்வொர்க் ஐடென்டிஃபை பண்ணுறது IMEI நம்பர் கொடுத்துருப்பாங்க. சிம்முக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் இருக்கும். அதேமாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த வாட்சுக்கு ஒரு நம்பர் இருக்குது. இதோட சீரியல் நம்பர் எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலான்னா நம்மளோட வாரண்டி கார்டு பின்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இன்வாய்ஸ் நம்ம பில் வாங்குறோம் இல்லைங்களா, வாங்கும்போது கொடுக்குறாங்களே பில், அந்த பில்லுலேயும் நம்மளுக்கு அந்த சீரியல் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரிஜினல் கேசியோ வாட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து சீரியல் நம்பர் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே வந்து பதிச்சிருக்காங்க ஒரு மாதிரி இது பண்ணி. ஸோ இதான் சீரியல் நம்பர். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து எந்த வெப்சைட்டுக்கு போனால் support.casio.in அதில் போய் / போட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற வெப்சைட் தான். ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா register.casio.in இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகலை இந்த வெப்பேஜ். ஸோ இந்த பேஜை ஸ்கேன் பண்ணால் அது ஒரு பேஜ் ரீடைரக்ட் பண்ணுது. அந்த பேஜோட URL தான் நான் இப்போ சொன்னேன், support.casio.in /register. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி support.casio.in /register வெப்சைட்டில் நம்ம போக போகிறோம். ஸோ அதை நம்ம டைப்பும் பண்ணலாம். இதில் போய் நம்ம வந்து டைப்பும் பண்ணலாம். அப்படி டைப் பண்ணாமல் நம்ம அழகாக கேமரா ஓப்பன் பண்ணாலே அதில் QR கோட் ஸ்கேனர் இருக்கும். நம்ம கூட கொடுத்த அந்த ஒரு மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து ஒரு QR கோட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கேமராவில் ஃபோட்டோ மோடில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனாக இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி போகுது. ஸோ இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்டுருக்காங்க, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பர்ச்சேஸ் டேட்டு, சிட்டி ஆஃப் பர்ச்சேஸு, சில ஸ்டோர் டைப்பு, சீரியல் நம்பர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோட நேம் போடுறேன் நான். அடுத்து வந்து இமெயில் ஐடி, அடுத்து வந்து மொபைல் நம்பர், அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளது அந்த இன்வாய்ஸில் இருக்கும் நம்மளுக்கு அந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸு. ஆர்டர் டேட் தான் நம்ம போடணும். ஸோ என்னோட ஆர்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/10/2020 அந்த டேட்டை நான் இப்போ இதில் போட போகிறேன். ஸோ 25/10 அப்போ 10 October 2020 25 டேட்டு. ஸோ டேட்டு 25 வந்து செலக்ட் பண்ணிட்டேன். சிட்டி ஆஃப் பர்ச்சேஸ் என்ன சிட்டி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சிட்டி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு விழுப்புரம்னு வருது.
விழுப்புரத்தில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ விழுப்புரம் வந்து கொடுத்துட்றேன், அதான் என்னோட சிட்டி. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டோர் ஆன்லைன் ஸ்டோரான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோர்னு கிளிக் பண்ணுறங்க. நீங்கள் இன் கேஸ் ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு நேரில் கடையில் போய் வாங்கினா ஃபிசிக்கல் ஸ்டோர் கொடுத்துருங்க. இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் கொடுத்துருங்க. இப்போ சீரியல் நம்பர் போடணும். ஸோ சீரியல் நம்பர் போகிறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்மளுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடியே கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பரு, இது பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா வாட்சோட பின்னாடி இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேம் நம்பர் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சீரியல் நம்பரில் இப்போ போட போகிறோம். இதில் இருக்க நம்பரை ஸோ சீரியல் நம்பரில் நான் போட போகிறேன். என்னோடய சீரியல் நம்பர் வந்து D002 ஒரு ஐஃபோன் போட்டு 0084852117. ஸோ இந்த நம்பரை நம்ம போட்டு வெரிஃபைன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அது லோடிங் மாதிரி காட்டுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஸ்கிப் கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், நம்மளுக்கு வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து என்னென்னா 6 months அடிஷ்னல் வாரண்டிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜெண்டர் கேட்குறாங்க, நான் வந்து மேல்னு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க 9896, அதையும் கொடுத்துட்றேன் நான். அதுக்கப்புறம் ஆனிவர்சரி டேட் அதெல்லாம் தேவையில்ல. அக்கேஷன் ஆஃப் பையிங் வந்து பார்த்தோம்னா பர்த்டே, ஆனிவர்சரி, கிஃப்டிங்கு, அச்சீவ்மெண்ட் இன் ஸ்டடி, சம் அதர் லைஃப் ஈவெண்ட், ஐ லவ் வாட்சஸ் அண்ட் பை ரெகுலர்லி ரிசீவ்ட் அஸ் கிஃப்ட்ஸு. ஸோ நம்ம இதில் எது செலக்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. சும்மா நான் ஐ லவ் வாட்சஸ் அண்டு பை ரெகுலர்லி கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து விளம்பரமாக போட்டு தள்ளுவாங்க. சரி பரவாயில்ல, அப்படி கொடுப்போம். வாட் டிட் யூ லைக் அபவுட் த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பிராண்ட், டிசைன், குவாலிட்டி, ஜாப்பனீஸ் வேல்யூ, வாரண்டி பீரியடு. இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டிசைனை கொடுக்க போகிறோம். ஸோ டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் டிசைன் கொடுக்குறேன். வேர் டிட் யூ ஹியர் அபவுட் கேசியோனா, நான் வந்து ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன், சோஷியல் மீடியா, மெயில் பிராண்டிங்கு, ஷாப்பிங் இன் மாலு, நியூஸ் பேப்பர், டிவி, ரிப்பீட் பையிங்கு. நம்ம வந்து ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பசங்க கட்டின்னு தான் பார்த்தேன், ஆனால் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, அப்படி கொடுத்துரும். ஹவு டு யூ ஸ்பெண்ட் டைம் ஆன்லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியாலிட்டி ஷோஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு. ஸோ இது எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, நம்மளை எந்த விதத்தில் நம்மளுக்கு விளம்பரம் அனுப்பலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிலாம் வந்து ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணி 6 months வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விளம்பர வலைக்குள்ளே நம்மளை வந்து விளைவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து யூடியூப் கொடுத்துருவோம். இப்போ வந்து வாரண்டி கார்டு அப்லோடு, வாரண்டி கார்டு, இன்வாய்ஸு. ஸோ வாரண்டி கார்டு தான் நான் ஆல்ரெடி சொன்னது. இந்த வாரண்டி கார்டு அப்லோட் பண்ணும் போல், ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணும் போல். அடுத்து இன்வாய்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி அதை நான் அட்டாச் பண்ண போகிறேன் இதில். ஸோ சூஸ் ஃபைல் கேட்டால் எதில் போகுதுன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ லைப்ரரி தான், ஜேபிஜி ஃபைல் தான் கேட்டிருக்காங்க போல். ஸோ நான் இப்போ அதை பண்ணிவிட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதை நம்ம என்னோடய பில்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ என்னோடய வாரண்டி கார்டில் நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணல. அதை நான் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதை ஃபில் பண்ணாமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதில் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ பென் எடுத்துகிட்டு வரலைங்க, நான் கீழே போய் பென் எடுத்துகிட்டு வந்து இதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், இதோ வரேன். அந்த வாரண்டி கார்டை நம்மளே தான் ஃபில் பண்ண போல் ஆன்லைனில். ஆனால் அதை ஃபில் பண்ணி வராது. ஸோ நான் வந்து அந்த ரிட்டர்ன் டேட் முடிஞ்சோடனே ஃபில் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் டேட் இன்னும் முடியல. சரி இருந்தாலும் வந்து நான் அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கனால நான் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் இப்போ வாரண்டி கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அது எப்படி ஃபில் பண்ணால் ஒன்றுமே ரொம்ப ஈஸி தான். அதில் ஒரு 4 காலம் தான் இருக்குது. ஸோ அந்த 4 காலமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளது வந்து பார்த்தோம்னா F-91W. ஸோ இந்த F-91W நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ F-91Wன்னு எழுதியாச்சு. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 October 2020. இது ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. சரி இருந்தாலும் நம்ம எழுதுவோம். 25/10/2020 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர் கேட்டிருக்கேன். இன்வாய்ஸ் நம்பர் ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க இன்வாய்ஸ் நம்பரு. ஸோ அந்த அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லே வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க இன்வாய்ஸ் நம்பரு. அதுவும் சின்ன காலமாக கொடுத்துருவாங்க. அதில் எப்படி ஃபில் பண்ணுறது தெரியல, ஃபில் பண்ணுறாருங்க. நம்மளுக்கு இன்வாய்ஸ் நம்பர்னா IN AMD2 AMD2 1004 2021.
கஸ்டமர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். என்னோடய மாடல் நம்பரு, டேட் ஆஃப் பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பரு, அப்புறம் கஸ்டமர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய நேம் நான் போட்டுறேன். எம்எஸ்கேன்னு போட்டுறேன். ஃபுல் நேமை நான் இப்போ வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அதை அப்லோட் பண்ண போகிறேன் ஃபோட்டோ எடுத்து. ஸோ ஒரு நிமிஷம் இருந்து வந்துடுறேன். நான் வாரண்டி கார்டை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது என்ன வந்துச்சுன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டடு, நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிச்சு. ஸோ நம்மளுக்கு இமெயில் மூலயமாவோ இல்லை வந்து மெசேஜ் மூலயமா அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் வெரிஃபை பண்ணிட்டு. ஸோ அது ஓகே. அது நான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதனால் அந்த ஃபில் பண்ண அந்த கடைசி ப்ரொசீஜர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை, அந்த 2 ஃபைலை அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு, கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துச்சு சப்மிட்டடுன்ட்டு. ஸோ மீதி வந்து சொல்லுவாங்க போல். ஸோ அது மெசேஜோ இமெயில் மூலிமா வரும். ஸோ வந்துச்சுன்னா நான் அதை அப்டேட் பண்ண முடிஞ்சுன்னா அடுத்த வீடியோவில் இல்லை எப்போயாவது அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பார்ப்போம். நம்ம இதுக்கடுத்து நம்ம ரிவ்யூ, ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி வீடியோலாம் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து அது நான் 1 மந்த் வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணாமே ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுலாம் நல்லா இருக்காது. அதனால் நான் வாங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அக்டோபர் 25 ஆர்டர் பண்ணேன், அக்டோபர் 29 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. ஸோ ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், ரிவ்யூ வீடியோ போட்டுருவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நடுவில் வேறு ஏதாவது ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரிஜினல் எப்படி டூப்ளிகேட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு சில மெத்தட்லாம் நான் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை கொடுக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ. மணி இப்போ 8:15. நான் ஒரு 5 மணி போல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணேன். இப்போ ஆனால் ஒரு 8 மணி போல் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. டியர் போட்டு என் பேர் போட்டு, தேங்க்யூ ஃபார் சூஸிங் கேசியோ, யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது அப்பயே வந்துருக்க வேண்டியது, ஆனால் டிலே ஆகி வந்துருக்கு போல். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவாக இருக்குன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லு, ஸோ நீங்கள் வந்து அடிஷ்னல் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.